வணக்கம். இன்றைக்கு நான் ஆட்டெலும்பில் ஒரு காரசாரமான ரசம் ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு நான் வெங்காயம் உள்ளி இடித்து வச்சிருக்கிறேன், அதை இதோட சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன தக்காளி ஒன்று வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இது அவியறது களவான தண்ணியை சேர்த்து இப்போ நான் அவிய விட போகிறேன். இந்த ரசத்துக்கு அளவான உப்பை இப்போ சேர்க்க போகிறேன். இப்போ இதை மூடி நல்லா அவிய விடுவோம். இந்த ரசத்துக்கு நான் 2 மேசக்கரண்டி மல்லி எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன கரண்டியால் 1 கரண்டி சின்ன சீரகம் சேர்க்கிறேன். மிளகும் கொஞ்சம் சேர்க்கிறேன். அதோட ஒரு சின்ன துண்டு வேர்க்கம்பு சேர்க்கிறேன். இதுக்கு இஞ்சியும் சேர்க்கலாம், நான் வேர்க்கம்பு சேர்க்கிறேன். 2 செத்தல் மிளகாய் சேர்க்கிறேன். இதை நான் இப்போ நறுவல் நொறுவலாக இடிச்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஆட்டெலும்பு தக்காளி எல்லாம் ஒரு அரைப்பதம் அவிஞ்சு கொண்டு வந்துடுது. இந்த நேரத்தில் மஞ்சள் சேர்க்கிறேன். அதோட பழப்புளி கரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் இதுக்கு சேர்க்க போகிறேன். புளியில இது கொஞ்ச நேரம் அவியட்டும். இப்ப மூடி அவிய விடுவோம். இதை மல்லி சீரகம் மிளகு செத்தல் மிளகாய் எல்லாம் இப்ப நறுவல் நொறுவலா இடிச்சு எடுத்துட்டேன். அதை நான் இந்த ரச அவிகிற இதுக்குள்ள சேர்க்க போறேன். இப்ப இதையெல்லாம் கலந்து ஒரு 5 நிமிஷம் அவியட்டும். இது ஏனெண்டா மல்லி அந்த பச்சை வாசம் போக அவிய வேணும். மல்லி சீரகம் எல்லாம் தண்ணி காணாது கொஞ்சம் சேர்க்க போகிறேன். மூடி விடுவோம், கொதிக்கட்டும். இப்போ ரசம் நல்லா அவிஞ்சிட்டுது. நான் இதை ரக்க போகிறேன். ரக்கக்கு முதல் கொஞ்சம் மல்லியில் வெட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்க்க போகிறேன். இப்போ காரசாரமான ரசம் ரெடி ஆயிட்டுது. நல்லா திக்கா இடிச்சு வெங்காயம் உள்ளி எல்லாம் இடிச்சு போட்ட நாடி நல்லா திக்கா இருக்குது. இது தடிமனுக்கு நல்ல ஒரு சாமான். இதை செய்து குடிக்கலாம் நாங்கள். இந்த ரசத்தை நான் செய்து எடுத்துட்டேன். இந்த ரசத்தை சோறோடையும் சாப்பிடலாம், சும்மாயும் குடிக்கலாம். தடிமன் காய்ச்சலுக்கு எல்லாம் பாய்கிதமாயிருக்கும் இது செய்து குடித்தால். நான் செய்த இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவை தாங்கோ. நன்றி.